இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கும். நான் 2 டைப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லா இடத்துலையுமே அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதை கற்றுக்கிறதுக்கு தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் புரியும். அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் அடுத்த மாதத்துக்கான பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழில் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கிறது. அது என்ன விஷயமாகவும் இருக்கலாம். நடக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், ஓடுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம். அந்த ஆக்ஷன் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த ஆக்ஷனை செய்யறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை சொல்கிறதுக்கு நாம் 2 விதத்தில் தமிழ்லேயே சொல்லுவோம். ஒன்று, அதை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இன்னொன்று, என்னால் செய்ய முடியாத அளவுக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சொல்லும் பொழுது எந்த சப்ஜெக்டும் ஆட் பண்ணாமல் சொல்லுவோம். செகண்ட் சொல்லும் பொழுது சப்ஜெக்டை ஆட் பண்ணி சொல்கிறோம். பாருங்கள், அதை தான் எழுதி வச்சுருக்கேன். ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கிறது. எந்த சப்ஜெக்டையும் நம்ம போடலை. அப்போது இந்த மாதிரி நம்ம மொட்டையாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சப்ஜெக்டும் போடாமல், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, என்னால் செய்ய முடியாத அளவிற்கு அது கடினமாக இருக்கிறது. இங்கே சப்ஜெக்டை போட்டு சொல்லும் பொழுது அதற்கு வேற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆல்ரெடி இதை இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு வார்த்தையாக தான் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது எந்த சென்டென்ஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லையோ பாருங்கள், செய்ய முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கிறது சப்ஜெக்ட் இல்லை. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த டூ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கூட ஒரு அட்ஜெக்டிவ் போடணும். ஓகே, டூ ப்ளஸ் அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ்னா, இந்த அட்ஜெக்டிவ் தான் அந்த கடினத்தன்மையை சொல்கிறது. ஓகே, ரொம்ப டஃப்பாக இருக்குது, டஃப்பே ஒரு அட்ஜெக்டிவ் தான். தூரமாக இருக்குது, ஃபார்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ரொம்ப காரமாக இருக்கிறது, ஸ்பைசி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, அப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்ஜெக்டிவை நம்ம டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து போட்டுட்டு அதற்கடுத்து டூ அப்படிங்கிற இன்னொரு நம்மளோட நார்மல் ப்ரிப்போசிஷனை போட்டு அதற்கடுத்து நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்களோ, இங்கே பாருங்கள், முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கிறது. ஓகே, அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம். செய்ய முடியாத அளவிற்கு, அப்போது நடக்க முடியாத அளவிற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான் நம்மளோட ஆக்ஷன் வேர்டு. செய்யன்னு இருக்கா, இது ஆக்ஷன் வேர்டு. அந்த ஆக்ஷன் வேர்டை V1 நம்ம இங்கே போடணும். எதுக்கு? நல்லா கவனிக்கணும். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வராது அப்போ மட்டும் இது அப்ளிகபிள். இன்கேஸ் சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். டூ இருக்குங்களா, டூக்கு பதிலாக சோவை போடுறீங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு மாற்றம். டூக்கு பதிலாக சோ ப்ளஸ் சேம் அப்ஜெக்டிவ். ஓகே, சேம் அப்ஜெக்டிவ் ப்ளஸ் டூக்கு பதிலாக இங்கே தட்டு போடுறீங்க. அதற்கடுத்து இங்கே தான் ஒரே ஒரு மாற்றம் இருக்குது. இங்கே நாம் சப்ஜெக்டை வச்சுருக்கோம், கரெக்டுங்களா? சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அதனால அந்த சப்ஜெக்டை போட்டுட்டு அதற்கப்புறம் வேர்பை போட்டுட்டு மீதி இருக்கிற சென்டென்ஸை போடுற வேண்டியதான். ஒரு மெயின் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு எம்சின்னு போட்டு விட்டுறேன். ஓகே, ஒரு மெயின் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்னு அர்த்தம். பாருங்கள், ஸோ ப்ளஸ் அட்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் தட்டு போட்டுட்டு தட்டுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் கூட வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். அவ்வளோதான். அப்போ இதை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நாம் இதோட எக்ஸாம்பிள்ஸும், செகண்ட் ஸ்லைடில் நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸும் கடன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நான் 2 சொல்லிக் கொடுக்குற மீதியெல்லாம் என்ன பண்ணுறேன், கடன்னு எழுதிட்டு வரேன். நான் எழுதுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சர்ஸை அஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, நாம் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். முன்னாடி ஸ்லைடில் அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை மட்டும்தான் போட்டு உங்களுக்கு நான் எழுதியிருந்த ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் முன்னாடி சேர்த்துக்கிட்டாத அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தூக்க முடியாத அளவிற்கு அப்பெட்டி மிகவும் கடினமாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தா பயப்படவே கூடாது. பொறுமையாக டீகோட் பண்ணுங்கள், மைண்டுக்குள்ளே யோசிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், கடைசி வார்த்தையை எப்பயுமே பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. கடைசி வார்த்தை பாருங்கள், இருக்கிறது. அப்போ இருக்கிறது அப்படின்னாலே நம்ம ப்ரெசென்ட்டில் இஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்டில் இஸ்ஸு, ஆறு, ஆம் அதை தான் போடுவோம். ஆனால் ஒரு பெட்டி அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். பாருங்கள், தூக்க முடியாத அளவிற்கு அப்பெட்டி மிக கடினமாக இருக்கிறது.
இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்ட் என்ன அண்டு மெயின் வேர்ப் என்ன. மெயின் வேர்ப் தான் கடைசியாக பார்த்தாச்சு இருக்கிறது அப்படின்ட்டு. சப்ஜெக்ட் யார்? எதை தூக்க முடியல? அப்பெட்டி மேலே நம்மளோட வினையை செலுத்த முடியல. புரியுதுங்களா? தூக்க முடியாத அளவுக்கு அப்பெட்டி வெயிட்டாக இருக்குது. அப்போ பெட்டி தான் என்னது? இங்கே சப்ஜெக்ட் எழுதிடலாங்களா? த பாக்ஸ் இருக்கிறது. அப்போ இஸ்ஸு பி வெர்பை போட்டதுமே டூ அப்படிங்கிற வார்த்தை போடணும். டூ அட்ஜெக்டிவ் என்ன இருக்குது இங்கே? மிக கனமாக இருக்கிறது. இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டூ ஹெவி. ஓகே, வெயிட்னு போடுற வேணாம், டூ வெயிட்னு போட வேணாம். வெயிட் வந்து நவுனு, ஹெவி தான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகே, டூ ஹெவி அட்ஜெக்டிவ் போட்டதுமே டூ அப்படிங்கிற வார்த்தை போட்டாச்சு. டூ அதுக்கப்புறம் V1 என்ன இருக்குது? தூக்க முடியாத அளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த எந்த இடத்துல முடியாத அளவிற்கு அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்ந்து ஒரு வேர்பு வருதோ அதைத்தான் இந்த டூக்கு அடுத்து நீங்கள் போடணும். ஓகே, தூக்குவதற்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? லிஃப்ட். ஓகே, பெட்டி தானே, அப்போ லிஃப்ட்னு போட்டுக்கலாம். பாருங்களேன், the box is too heavy to lift it. the box is too heavy to lift it. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூக்கு அடுத்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரல. ஏன்? நாம் தான் இங்கே ஒரு முழு நவுனை வந்து என்ன பண்ணலை, யார் தூக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லலை. பொதுவாக தூக்க முடியாத அளவிற்கு தான் சொல்கிறோம். ரைட்? குடிக்க முடியாத அளவிற்கு டீ மிகவும் சூடாக இருந்தது. யார் குடிக்க முடியலன்னு எதாவது சொல்லியிருக்கோமா? எதுவும் சொல்லலை. மொட்டையாக அந்த ஆக்ஷனை மட்டும் சொல்கிறோம். கடைசி வார்த்தை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, இருந்தது. சரிங்களா? எது சூடாக இருந்தது? டீ தான் சூடாக இருந்தது. அப்போ டீ தான் போடணும். ஓகே, டீ இருந்தது. வாஸ் டூ குடிக்க முடியாத அளவிற்கு சூடாக, இதுதான் அட்ஜெக்டிவ். சூடு தான் அட்ஜெக்டிவ். டூ ஹாட் டூ. அப்போ உடனே அந்த குடிக்க முடியாத அளவிற்குன்னு இருக்கா, அதை ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கணும். குடிக்க முடியாத அளவிற்கு. அப்போ டூ ட்ரிங்க். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், டீ வாஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். இந்த டீ வாஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க் தேர்ன் போட்டால் கூட தப்பு இல்லை. நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், அதனால் டீன்னு மட்டும் நிறுத்துகிறேன். டீ வாஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். டீ வாஸ் டூ ஹாட் டு ட்ரிங்க். அவ்வளோதான். ஓகே, ரைட். நீந்த முடியாத அளவிற்கு தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடணும், இருக்கும். ஓகே, அப்போ இருக்கும்னு எதை பற்றி நம்ம பேசுகிறோம்? ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோம். அப்போ ஃப்யூச்சர் என்ன பண்ணணும்? இருக்கும் அப்படின்னா 100% வில் பி அப்படிங்கிற அந்த பி வெர்பை தான் நம்ம போடணும். பாருங்கள், இருக்கிறது, இருந்தது, இருக்கும். இப்போ ஃப்யூச்சர் பற்றி பேசுகிறோம். ரொம்ப சிம்பிள். எழுதிடலாங்களா? நீந்த முடியாத அளவிற்கு தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். எது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமாமா? தண்ணீர். தண்ணீர் தான் இங்கே மெயின் சப்ஜெக்ட். எழுதிடலாங்களா? வாட்டருக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கலும் போட்டுறாதீங்க. வாட்டர் தான். ஓகே, வாட்டர் வில் பி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வந்துருச்சு. அதற்கடுத்து டூனிங்கிற வார்த்தை வில் பி டூ கோல்டு. ஓகே, ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னா டூ கோல்டு டு ஸ்விம் இன். ஏன்னா அதுக்குள்ளே குளிக்கிறோம், அப்போ ஸ்விம் இன்னுன்னு போடணும். சரிங்களா? அப்போ தண்ணிக்குள்ளே குளிக்க முடியாத அளவிற்கு, நீந்த முடியாத அளவிற்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறோம் ஃப்யூச்சரில். வாட்டர் வில் பி டூ கோல்டு டு ஸ்விம் இன். வாட்டர் வில் பி டூ கோல்டு டு ஸ்விம் இன். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சென்டென்ஸ் என்னன்னே தெரியாத மாதிரி இருக்கும். பேட்டர்னை கற்றுக்கிட்டு ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள், ரயிலை பிடிக்க முடியாத அளவிற்கு அவர் மெதுவாக வந்தார். இதில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன? கடைசி வார்த்தை பார்க்கணும். வந்தார் அப்படின்னு என்னது? ரயிலை பிடிக்க முடியாத அளவிற்கு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவர் வந்தார் இல்லை, வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதா சரியான தமிழ் அர்த்தமாக இருக்கும். அப்போ வந்து சேர்ந்தார்னா அரைவ்ட் அப்படிங்கிற வேர்பை நம்ம போடணும். அப்போ நமக்கு வேர்பு தெரிஞ்சிருச்சு. யார் ஆக்ஷனை செஞ்சாருங்களாமா? ஆக்ஷனை செஞ்சவர் யார்? அவர். ஓகே, அப்போ நமக்கு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் முன்னாடி கிடச்சிருச்சு. எழுதலாங்களா? அவர் மெதுவாக வந்தார். என்ன பண்ணார்? அவர் மெதுவாக வந்தார். ரொம்ப சிம்பிள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹீ அரைவ்ட். அவ்வளோதான். வேர்பு போட்டாச்சு. உடனே வேர்புக்கு அடுத்து டூனிங்கிற வார்த்தை போடணும். இங்கே இருக்கிற அட்ஜெக்டிவ் யார்? மெதுவாக. மெதுவானா ஸ்லோனிங்கிறத விட இங்கே என்ன வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும்னா லேட் அப்படிங்கிறத போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ லேட்டுக்கு போயிடலாங்களா? வாங்க. ஹி அரைவ்டு டூ லேட். ஓகே, டூ ரயிலை பிடிக்க முடியாத அளவிற்கு. அப்போ இதை பிடிக்க முடியல. அப்போ டு கேட்ச் த ட்ரெயின். அவ்வளோதான். பாருங்கள்,
ரயிலை பிடிக்க முடியாத அளவிற்கு அவர் மெதுவாக வந்தார். இங்கே வந்து ஒரே மெயின் சப்ஜெக்ட் தான் இருக்காரு. வேற மாதிரி இருந்திருந்தால் அவரால் ரயிலை பிடிக்க முடியாத அளவிற்கு அவர் மெதுவாக வந்தார் அப்படின்னு 2 சப்ஜெக்ட் வச்சு பேசினோம்னா இங்கே வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி பாருங்க, ஹி அரைவ் டூ லேட் டு கேட்ச் த ட்ரெயின். ஐயோ, ட்ரெயினை பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்தார்றா. ஹி கேம் டூ லேட் டு கேட்ச் த ட்ரெயின். அவ்வளோதான். தூங்க முடியாத அளவிற்கு குழந்தை சத்தமாக அழுகிறது. ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள். த பேபி cries too loud. அவ்வளோதான். டு என்ன பண்ண முடியாத அளவிற்கு, தூங்க முடியாத அளவிற்கு. தூங்க முடியாத ஸ்லீப்பு, அது V1ல போட்டால் வேலை முடிஞ்சுது. த பேபி cries too loud to sleep. த பேபி cries too loud to sleep. too loud to sleep. சொல்லி சொல்லி பாருங்கள், அப்போ தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு புரியும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இந்த ஃபஸ்ட் பேட்டர்ன். இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்து நாம் இந்த டூ அந்த டூ இல்லாமல் ஸோ தட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் மேலே பாருங்கள். சப்ஜெக்ட், வேர்பு, ஸோ, அட்ஜெக்டிவ், தட்டு, அதற்கு அடுத்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருக்கணும். அப்போ தான் தட்டை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? டூக்கு தேவையில்லை, தட்டுக்கு ஃபுல் சென்டென்ஸ் வேணும். அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள், எங்களால் பார்க்க முடியாத அளவிற்கு அது மிகவும் இருட்டாக இருக்கிறது. ப்ரெசண்ட். ஓகே, அது மிகவும் இருட்டாக இருக்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்குது. அப்போ எழுதுங்க பார்க்கலாம். இருட்டாக இருக்கிறது, அது மிகவும் இருட்டாக இருக்கிறது. ஓகே, இட்டு இஸ், அவ்வளோதான். அதோடு நிறுத்திக்கணும். சப்ஜெக்ட், வேர்பு, அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், சோனிங்கிற வார்த்தை போடணும். ஓகே, இட்டு ஸோ, அதற்கப்புறம் நம்ம என்ன அட்ஜெக்டிவ் போடணுமோ அதை கொண்டு வரணும். மிகவும் இருட்டு, அந்த மிகவும் தான் நம்ம சோனிங்கிற வார்த்தை வச்சுருக்கோம். இருட்டு அப்படின்னா டார்க். ஓகே, இந்த அட்ஜெக்டிவ் போட்டதுமே தட்டுங்கிற வார்த்தை போடணும். போட்டுடலாம். பாருங்கள், பாதி சென்டென்ஸ் முடிஞ்சுது. மீதி ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸை என்ன பண்ணணும், நாம் பின்னாடி போடணும் தட்டுக்கு அடுத்து. மக்களே, புரியுது தானே உங்களுக்கு? நான் பொறுமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். பொறுமையாக நீங்கள் கவனிங்க. திருப்பி திருப்பி பாருங்கள். புரியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ரைட். பாதி பேர் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி எழுதியிருக்கிறீங்க. வெரி குட். நம்மளோட ஸ்லோ லேர்னர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடன் பட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்கள். இட் இஸ் ஸோ டார்க், அது மிகவும் இருட்டாக இருக்கிறதுன்னு எழுதியாச்சு. தட் என்ன பண்ண முடியலையாம்மா, நம்மளால் பார்க்க முடியலை. நீங்கள் ஒன்று கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரி அதை செய்ய முடியாத அளவிற்கு, போக முடியாத அளவிற்குன்னு வந்தாலே மேக்ஸிமம் 99% பார்த்தீங்கன்னா கேன் இல்லாட்டி குட்டு வந்துடும். கேன் குட்டு வந்துடும். அதையும் நம்ம நெகட்டிவில் போடணும். கான்ட்டுன்னு போடணும், இல்லாட்டி குட்டுன்ட்டுன்னு போடணும். சரிங்களா? ரைட். இட் இஸ் ஸோ டார்க் தட் எங்களால் பார்க்க முடியாத அளவிற்கு. அப்போ நம்மளால் பார்க்க முடியல. we can't see it. ஓகே, ஏன்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியல, அதனால் we can't see itன்னு போட்டாச்சு. பாருங்கள், it is so dark that we can't see it. it is so dark that we can't see it. சிம்பிள். அடுத்து பாருங்கள், கருத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவள் மிகவும் இளமையாக இருந்தாள். அப்போ அந்த பொண்ணு ரொம்ப யங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். இருந்தால் பாஸ்ட். ரொம்ப சிம்பிள். she was, சப்ஜெக்ட், வேர்பு, உடனே என்ன பண்ணிடணும், சோனிங்கிற வார்த்தை போடணும். ஸோ இங்கே இருக்கிறதுல நமக்கு இருக்கிற அட்ஜெக்டிவ் யாருன்னா இளமையாக. அப்போ ஸோ யங், அவ்வளோதான். ஸோ யங் தட் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு. அப்போ பாஸ்ட்டில் பேசுகிறோம். அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு பேசுகிறோம். சரிங்களா? அப்போ இதை பாஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குட் நாட் அப்படிங்கிற வார்த்தை போடணும். மேலே ஆல்ரெடி கான்ட்டு போட்டோம், அதனால் இங்கே குட் நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? ஷி வாஸ் ஸோ யங். பாருங்கள், இங்கே பாஸ்ட்டு, அப்போ அங்கேயும் பாஸ்ட் போட்டுக்கலாம். இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதனால் இங்கே ப்ரெசென்ட்டில் கான்ட்டு போட்டோம். சரிங்களா? ஷி வாஸ் ஸோ யங் தட் ஷீ couldn't அண்டர்ஸ்டாண்ட். ஷீ couldn't அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ண முடியலையாம்மா, கருத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஓகே, இல்லாட்டி கான்செப்ட்னு போட்டோம்னா இன்னும் ஆப்டாக இருக்கும். பாருங்கள், she was so young that she couldn't understand the concept. she was so young that she couldn't understand the topic or concept. சிம்பிள். என்னால் பின்பற்ற முடியாத அளவிற்கு பாடம் மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ரெசென்ட்டில் இருக்குது. பாடம் மிகவும் கடினமாக இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார், பாடம். த லெசன் இஸ்ன்னு இருக்குது. அப்போ இஸ்ஸு தான் இங்கேயும் நீங்கள் போடணும்.
த லெசன் இஸ் உடனே வந்துடணும், நமக்கு தேவையான அந்த ஸோ வந்துடணும். ஸோ கடினமாக இருக்கிறது, இந்த இடத்துல டஃப்னுங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். சரிங்களா? இல்லாட்டி டிஃபிகல்ட்டுங்கிற வார்த்தை போட்டாலும் கரெக்டு தான். ஸோ டிஃபிகல்ட்னே போடுவோம். ஓகே, ஸோ டிஃபிகல்ட் தட் என்ன இருக்குது, என்னால் பின்பற்ற முடியாத வேர்பை கவனிங்க, பின்பற்றுறதெல்லாம் ஃபாலோ. ஓகே, தட் ஐ காண்ட் ஃபாலோ இட்னு போட்டுக்கலாம். ஐ காண்ட் ஃபாலோன்னு போடலையும் கரெக்டு தான். இட்டுங்கிற வார்த்தையை அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டு முடிக்கிறோம். பாருங்கள், த லெசன் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் ஐ காண்ட் ஃபாலோ இட். த லெசன் இஸ் ஸோ டிஃபிகல்ட் தட் ஐ காண்ட் ஃபாலோ இட். சிம்பிள். ஜன்னல் அதிரும் அளவிற்கு இசை சத்தமாக ஒலிக்கிறது. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், என்ன இருக்குது, மெயின் வேர்ப் இருக்குது. ஒலிக்கிறதுனா ப்ளே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். எதை ப்ளே பண்ணுறாங்க, இசை. அப்போது மியூசிக் பிளேடு, ஒலிக்கிறது அப்படின்னா பிளேஸ்ன்னு போடணும். பிளேஸ். ஓகே, ஏன்னா ஒலித்தது அப்படின்னு போட்டோம்னா நாம் என்ன பண்ணிக்கலாம், பிளேடு போட்டுக்கலாம். இங்கே ஒலிக்கிறதுன்னு இருக்கிறனால பிளேஸ் ப்ரெசண்ட்டில் வந்துடணும். மியூசிக் பிளேஸ் ஸோ எந்த அளவிற்கு, நமக்கு சப்ஜெக்ட் வந்துருச்சு, வேர்ப் வந்துருச்சு, உடனே ஸோ போட்டாச்சு. ஸோ ஜன்னல் அதிரும் அளவிற்கு சத்தமாக, பயங்கர சத்தம். ஸோ லவுட். ஓகே, ஸோ லவுட். அதற்கடுத்து தட்டுங்கிற வார்த்தையை போட்டு ஜன்னல் அதிரும் அளவிற்கு. இந்த இடத்துல கேன் அப்படிங்கிற வார்த்தையோ காண்ட் அப்படிங்கிற வார்த்தையை போட முடியாது. ஏன்னா இங்கே இருக்க சென்டென்ஸு அந்த அளவிற்கு, அதிரும் அளவிற்குன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், நாம் மெயின் வேர்பை தான் இங்கேயும் போடணும். ஓகே, மியூசிக் பிளேஸ் ஸோ லவுட். ஓகே, தட் த விண்டோஸ்னு போடலாம், ஜன்னல்கள்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ த விண்டோ வைப்ரேட். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுவோம், விண்டோஸ் வைப்ரேட் அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்கோம். பாருங்கள், மியூசிக் பிளேஸ் ஸோ லவுட் தட் த விண்டோஸ் வைப்ரேட். மியூசிக் பிளேஸ் ஸோ லவுட் தட் த விண்டோஸ் வைப்ரேட். சிம்பிள். அடுத்து பாருங்கள், அவன் பள்ளி சாதனையை முறியடிக்கும் அளவிற்கு அவன் வேகமாக ஓடினான். 2 நவுன் இருக்குது, தேவையில்லை, ஏன்னா தட்டு தானே யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் படித்தாலும் மீனிங் வரும். பள்ளி சாதனை முறியடிக்கும் அளவிற்கு அவன் வேகமாக ஓடினான். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், அவன் வேகமாக ஓடினான். ஹீ ரேன். என்ன பண்ணணும் அடுத்து, ஸோ ஃபாஸ்ட். வெரி குட். தட் பள்ளி சாதனை முறியடிக்கும் அளவிற்கு. தட் ஹீ ஓடினான் தான் இருக்கு. இங்கே பாருங்கள், ஓடினான் தான் இருக்குது. ஓகே, இங்கே பாஸ்ட் வந்தால் அங்கேயும் பாஸ்ட் போட்டுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ தட் ஹீ ப்ரோக் த ஸ்கூல் ரெக்கார்டு. பள்ளி சாதனை தானே, அப்போ ஸ்கூல் ரெக்கார்டு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஹீ ரேன் ஸோ ஃபாஸ்ட் தட் ஹீ ப்ரோக் த ஸ்கூல் ரெக்கார்டு. ஹீ ரேன் ஸோ ஃபாஸ்ட் தட் ஹீ ப்ரோக் த ஸ்கூல் ரெக்கார்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். டூ வந்தால் அது, ஸோ தட் வந்தால் இது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஓகே, புரிஞ்சது தானே உங்களுக்கு? புரிஞ்சது தானே? ரைட். இப்போ இதை வச்சு ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் பாதி பேர் பண்ணுறதே இல்லை. நான் வெறும் சிலர் மட்டும்தான் ரிப்பீட்டடாக பார்க்குறேன். தயவுசெய்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் டச்லேயே இருப்பீங்க. இல்லாட்டி லாங்குவேஜ் டச் இல்லாமல் போயிடும். அப்போ திரும்பவும் என்ன ஆகுனா எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். ஸோ ஹோம்ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முடியாத அளவிற்கு மளிகை பொருட்கள் விலை அதிகமாக இருக்கிறது. மக்களால் வாங்க முடியாத அளவிற்கு மளிகை பொருட்கள் விலை அதிகமாக இருக்கும். கடைசி வார்த்தை மட்டும் கவனிங்க. ஓகே, போக முடியாத அளவிற்கு அதிக கட்டணம் வசூலித்தார்கள். யாருமே போக முடியாத அளவிற்கு அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள். ப்ரெசென்ட்டில் நல்லா கவனிக்கணும். அப்போது இங்கே என்ன டென்ஸ் வருதோ அதற்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் போடணும். இங்கே என்ன டென்ஸ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி தான் இங்கே போடணும். இங்கே பாஸ்ட் போட்டுட்டு அங்கே கேனும், இங்கே ப்ரெசென்ட் போட்டு அங்கே குடுன்ட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகாது. அதை பார்த்துக்கோங்க. சாப்பிட முடியாத அளவிற்கு அதிக சாப்பாடு கொடுத்தனர். ஓகே, அப்போ எங்கே மெயின் வெர்ப் வருது, எங்கே பி வெர்ப் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இதை கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூடியூபே சொல்லுது, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி அதற்காக. அண்ட் இதை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.